ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரியவானுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிகாரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பார்க்குறேன். உங்களுடைய ராசியில சுக்கிர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை, நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்ப சுக்கிர பகவானை பத்தி பாக்குறோம்னா, பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு. கால புருஷனுக்கு 5வது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல 3 கிணக இணையுது பாருங்க. 3 கிரகங்கள் இணைகிறாங்க. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவான் வீட்டுல இணைகிறாங்க. அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க. எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரக வீட்டுல இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா சூரியனுடைய அதிதேவதை யாருன்னா சிங்கத்தை கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசியுடைய பொதுவான குணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுலையுமே பாருங்க, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய குணம் விருச்சக ராசி என்பது கண்டிப்பா இருக்கும். டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்திலையும் ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. இவங்க பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாம ஒரு ஆக்ரோஷமான ஒரு குணம் இருக்கும். ஆனா பழகிட்டாங்கன்னா நல்ல ஒரு அன்பான ஒரு குணம் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பா விருச்சக ராசிக்கு தான் இருக்கு. வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் போறது எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு தன்மையான குணம் விருச்சகத்திட்ட கண்டிப்பா உண்டு. தரமான சிந்தனையான ஒரு குணம் கண்டிப்பா இருக்கும் விருச்சக ராசி என்பது. நிறைய பேர் பாருங்க, மருத்துவம் சயின்டிஸ்ட்ல உள்ளவங்க நிறைய பேர் பாருங்களேன், விருச்சக ராசி தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்க விதிஜாதத்துல இப்ப சுக்கிர பகவான் எப்படி அமைப்புல இருக்காரு? நிறைய பேருக்கு சுக்கிர தசை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. கலையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. பொழுதுபோக்குக்கெல்லாம் அந்த சுக்கிர பகவான் ஒரு முக்கியமான கிரகம். உல்லாசமான சொகுசு காரு, சொகுசு பங்களா, பொழுதுபோக்கு எல்லாமே சுக்கிர பகவான் இருக்கணும். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். அதாவது ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், ஆசையை காட்டக்கூடிய கிரகம், அழகான பொருள், பெரிய பெரிய இந்த பியூட்டி பார்லரு, இது எல்லாமே பாருங்க கலை சம்மந்தப்பட்ட இசை, ஓவியம் எல்லாத்தையும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான்.
இவர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லா யோகமும் கிடைச்சிடும். ஏதாச்சும் மனசுல ஆசை டக்குன்னு நிறைவேற்றக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா திசையிலே அதிகமாக திசை வருடம் கொண்டது சுக்கிர தசை மட்டும்தான், 20 வருஷம் ஒருத்தருக்கு. ஒரு சில பேர் சுக்கிரன் வந்துட்டாவே பாருங்க யோகம் அள்ளிக்கிட்டு கொட்டும். இதே ஜாதகத்துல சரியில்லைன்னா சுக்கிரன் மாதிரி யாரும் கெடுக்க முடியாது, சுக்கிரன் மாதிரி கொடுக்கவும் முடியாது. பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, சிறு டக்கு டக்குன்னு ஒரு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அதனாலதான் உடனே சுக்கிர தசை வருதோ சுக்கிர புத்தி வந்துட்டா பாருங்க ஜாதக நோட்டை எடுத்து உடனே பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா. ஏன்னா ஆடம்பரக்காரு சொகுசு மங்களம் எல்லாமே சுக்கிரன் தானே. அப்ப டக்குன்னு அந்த கிரகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் வர்றாரு. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். விருச்சக ராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் உங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் கண்டிப்பா ஒரு கர்மவினை கொடுத்திருப்பார். அந்த கர்மவினை அந்த திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அதை வேலை செய்யும், யாருக்கா இருந்தாலும் சரி. அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் பரிகாரத்தை கொடுத்தாங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைகள் பரிகாரத்துல இருக்குது. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க, அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப விருச்சக ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுப்பாருன்னு பார்ப்போம். இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறப்போ உங்க ராசிலேருந்து பாருங்க 4ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கும்பராசி நான் வக்ரமாய் சஞ்சாரம். அடுத்து 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப ராசியில. அடுத்து 9ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கடக ராசியில. 10ஆம் பாவத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சிம்ம ராசியில. 11ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்துக்கு சூரிய பகவானும் மாறி வந்துடுவார் சிம்ம ராசிக்கு. மற்றபடி எல்லா இடத்துல அதே கிரகம் தான் இருக்கும். உங்களுக்கு சுக்கிரன் சூப்பரான அதிபதி. ஏன்னா அவர் தான் 7ஆம் வீட்டு அதிபதி. கணவன் மனைவி எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா அவர் தான். அயன சயன போகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரபகவான். வெளிநாடு வெளியூர் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். அவர் எத்தனாம் பாவத்துல இருக்காரு? 10ஆம் பாவத்துல சூரிய பகவானுடைய வீட்டுல இருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து வேற இருக்கிறாரு. இதுல கெட்ட பலன் நம்ம வார்த்தையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்குது. கோச்சார கிரகங்கள் திசா புத்தி யாருக்கெல்லாம் சரியில்லையா அவங்களுக்கு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா விருச்சக ராசி செவ்வாயுடைய பார்வையும் உங்க ராசி மேல படுது, இதுவும் சூப்பரு. குருவுடைய பார்வையும் படுது, இதுவும் அதை விட சூப்பரு. ஏன்னா இதுல எப்படி பார்த்தாலும் நம்ம எங்க சுத்தி பார்த்தாலும் கெட்ட பலன் சொல்றாப்புல ஒரு அமைப்பே வரல என்னை பொறுத்தவரையும் விருச்சக ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தாருன்னா கண்டிப்பா எதிரி பகை பிரச்சனை இதெல்லாம் கொடுத்தாரு. வேலையில உத்தியோகத்துல டைட் பிரச்சனை, ஒரு கெட்ட பேர், ஒரு அவச்சொல்லு, பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர், நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கம், ஏதாச்சும் ஒரு தடைகள், படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள், தொழில ஒரு மந்தமான தன்மைகள், கடன் பிரச்சனைகள், எதிரி பிரச்சனைகள், பகை பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே இது ஒரு சில பேருக்கு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு மன உளைச்சல் வந்திருக்கும். கொஞ்சம் கோபங்கள் ரொம்ப பட்டிருப்பீங்க. அது மாதிரி பட்டு நிறைய முன்கோபம் போட்டு நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா விருச்சக ராசிக்காரெல்லாம். நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி. இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம், ஒரு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணி எல்லா விஷயத்திலையும் நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது. அதனால சொல்றேன் நான். நல்லா ஒரு திங்க் பண்ணி ஒரு விஷயத்துல இறங்குங்க, சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு கரெக்டா இந்த சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசுவாங்க. திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி அமோகமா இருக்கும். படிப்பு கல்வி அமோகமா இருக்கும். கல்வியில சாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இவங்களதான் இருப்பாங்க, விருச்சக ராசியா தான் இருப்பாங்க. படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, இது மாதிரி நிறைய வழக்குகள் ஓடிட்டு இருக்கு. இல்ல மனைவி கிட்ட சம்பந்தமா மன வருத்தம் வழக்கா இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு.
அடுத்து திருமணம் நடக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயம் 17க்கு அப்புறம் நடக்கும். காதல், திருமணம் சரி, இரண்டாவது ரெண்டுமே ஓகே. விருச்சிக ராசி 100% 17க்கு அப்புறம் சுபகாரியம் நடந்தே தீரும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைச்சிடும். அரசாங்க எக்ஸாம் யாரும் லக்னத்தோட யாருக்கு சூரியன் தொடர்பு இருக்கோ அனைவருக்கும் சொல்றேன், அரசாங்க வேலை 100% மாணவ மாணவிகள்லாம் உங்களுக்கு ஜாதகத்துல திசாபத்தி மட்டும் நல்லா நடந்தா மட்டும் பாருங்க. இப்ப நல்ல ஒரு அமைப்பு, அரசாங்க வேலை தொடர்பு கண்டிப்பா வரும். நகையோ பணமோ சேமிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்ப சேமிப்பீங்க. குடும்பத்துல கொஞ்சமாச்சும் சேமிப்பு இருக்கும். ஒண்ணு இடமா வாங்கலாம், பணமா வரலாம், ஏதாச்சும் ஒரு சேமிப்பு இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு வருது. இப்ப பொருளாதார சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். தடைகள் இல்லை. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி, இங்க வேலை பார்க்கணும் சரி, எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம், ஒரு இடமாற்றம், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வருது. கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாம். வேலையில நல்ல ஒரு உயர் பதவிக்கு ப்ரொமோஷனுக்கு போகலாம். நான் வேற கம்பெனி மாற போறேன், ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன் வெளிநாட்டுல, கண்டிப்பா மாறுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்த்தப்படும். தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழில் இப்போ சூப்பரா இருக்கும். பாத்துங்க 17ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில லாபத்தை போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, அந்த லோன்னா உடனே சேங்ஷன் ஆகும். இதெல்லாம் அலுவலகத்தை அமைச்சு கொடுவாரு. உடல் சார்ந்த பிரச்சனை வராது, பெருசா பாதிக்காது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை வைப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவத்துறை, டெய்லர் சார்ந்த விஷயம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி கமிஷன் சார்ந்த பிசினஸ் நல்லா இருக்கும். லாட்ரி யோகம் நம்ம ஜாதகம் பார்த்து நிறைய கேட்குற கேள்வி. 100% அந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். அதில் முதல் நட்சத்திரம், அதாவது விசாகனத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க, நல்ல ஒரு அமைதியானவங்க, அனுசரிச்சு போறவங்க, விட்டு கொடுத்து போறவங்க, தன்மையான குணம் இருக்கும், ஒரு தைரிய குணம் இருக்கும், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நல்ல ஒரு வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாரு. படிப்பு கல்வி நல்லபடியாக அமையும். தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல லாபத்தை பார்க்குறாங்க. அடுத்த அனுசனத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம், உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 24 உழைக்க சொன்னா உழைக்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட, கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட உண்டு. இவங்களுக்கு பாருங்க, இனிமேல் எதிர்காலம் வந்து சனி பகவான் வக்ரமாகறாரு. கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் நம்முடைய உடம்பு சுகத்தெல்லாம் பார்த்துக்கணும். வீடு, இடம், பூமி இதில் ஒரு நிறைய செலவு வரும். வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்தை இடம் மாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில் லாபத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வரும். அதே மாதிரி பாருங்க, வண்டி வாகனம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம் எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு. அதாவது இந்த அனுசனத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ்ல பிறந்தவங்க, இதுலயுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். ஒரு விஷயத்த செய்யறோம்னா ஒண்ணுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. அதாவது இந்த கேட்டகரிஸ்ல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. ஏன்னா 10ஆம் பாவத்துல இருக்க தொழில்ல, உத்தியோகத்துல, உயர் பதவியில, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கண்டிப்பா வைப்பீங்க. அது மாதிரி நண்பர்கள், பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம், ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவி வரும். மெயினா படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் வரும். ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சுக்கூடாது. நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.